நான் எதை விசுவாசித்தனோ அதை பேச ஆரம்பித்தேன். 2016 ஒரு தீர்மானத்துக்கு வந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, என் வாழ்க்கையில் கடன் வாங்கக்கூடாது, என்ன வந்தாலும் சரி, இது உங்கள் வார்த்தை தானே, இது என்ன செய்யும், நிறைவேறும். ஏன்னா வார்த்தைக்கு என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. நான் தீர்மானம் எடுத்த பொழுது பயங்கர பிரச்சனை, போராட்டம், கடன் வாங்கக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, கடன்லாம் இருந்துச்சு. தீர்மானம் எடுத்துட்டு 2016 கடன் வாங்குறத நிறுத்தினேன். முதல்ல ஆண்டவரே நான் போனில் கூட என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கக்கூடாதுன்னு நிறுத்தினேன். இப்போ 2025 வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால கடனே இல்லாமல் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வாழ வைக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம பலனில் ஒன்றும் கிடையாது, நம்ம முயற்சியில் ஒன்றும் கிடையாது. நமக்கு ஒன்னே ஒன்று தேவை, தேவ பக்தி உங்களுக்குள்ள இருந்தா, தேவன் மேல பக்தி இருந்தா, நான் சொல்லுகிறேன் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். உலகத்தில் இருக்கிற பணக்காரவங்களுக்கு பணம் இருக்குது, ஆனா என்ன இல்லை, பக்தி இல்லை. நமக்கு வந்து பாருங்க, ஆசீர்வாதமும் இருக்குது, ஐஸ்வர்யமும் இருக்குது, பிளஸ் பக்தி இருக்குது. நீங்க தேவன் மேல வைக்கிற பக்தி தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவன் மேல வைக்கிற பக்தி தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும்.